Hello friends, welcome to Rajagiri Academy. இந்த வீடியோல வந்துட்டு பிஜி டிஆர்பி எக்ஸாம் நியூ சிலபஸ் பேஸ்ல எஜுகேஷனுக்குன்னு ஒரு தனி சிலபஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எல்லாமே ரெஃபர் பண்ணியிருப்பீங்க. அதுல யூனிட் 10ல இருக்கக்கூடிய ஒரு டாபிக் தான் ஆடி அப்படிங்கிறது. இந்த ஆடி மாடலோட எக்ஸாம் ரிலேட்டட் பாயிண்ட்ஸ் ஃபுல்லா இந்த வீடியோல வந்துட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இதோட பிடிஎஃப் வந்துட்டு டெலகிராம் குரூப்ல கொடுத்துருக்கோம். நீங்க அதுல வந்துட்டு டவுன்லோட் பண்ணி நீங்க எக்ஸாம் ரெஃபரன்ஸ்க்கு பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம். ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? இது வந்துட்டு ஆடி மாடல் அப்படிங்கிறது எஜுகேஷனுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனல் மெத்தடாலஜில ஒரு மாடல் தான் வந்துட்டு ஆடி மாடல். இந்த ஆடி மாடல் அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் என்ன, அது எப்படி எல்லாம் நம்ம வந்துட்டு யூஸ் பண்றோம் அப்படிங்கறது இந்த வீடியோ நம்ம வந்துட்டு கோத்ரூ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆடி மாடலை முதல்ல யாரு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா 1975ல புளோரிடா ஸ்டேட் யூனிவர்சிட்டியின் கீழ் செயல்படும் கல்வி தொழில்நுட்ப மையம் வந்து இது வந்து உருவாக்குறாங்க. யார் உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைனர்ஸ் குழு. இவங்க வந்து அமெரிக்க ராணுவத்திற்கான பயிற்சி திட்டத்துல வந்து பணிபுரிந்தவங்க. ஓகேங்களா? எதற்காக உருவாக்குறாங்க அப்படின்னா பயிற்சி மற்றும் கல்வி செயல்முறைகளை தெளிவான மீண்டும் பயன்படுத்தக்கூடிய கட்டமைப்பில் வடிவமைக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இதை வந்துட்டு டெவலப் பண்றாங்க. எப்ப அப்படிங்கறது நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியாச்சு. 1975 தான் இது ஃபர்ஸ்டா வந்துட்டு கொண்டு வராங்க. அதுக்கப்புறமா நிறைய வந்துட்டு இதுல வந்துட்டு மேம்படுத்தக்கூடிய ஐடியாஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இயரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. யாரு வந்துட்டு இதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தா அப்படிங்கறது ஒரு 1 மார்க்ஸ் தனியா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஆடி மாடல் என்பது கல்வி மற்றும் பயிற்சி துறையில் பரவலாக பயன்படுத்தப்படும் ஒரு கட்டமைப்புள்ள கற்பித்தல் வடிவமைப்பு முறை. இது கற்றல் செயல்முறையை திட்டமிட்டு மாணவர் மையமாகவும் இலகு நோக்காகவும் அமைய உதவுகிறது. ஓகேங்களா? இந்த ஆடி மாடல் அப்படிங்கிறது வந்துட்டு இப்ப வெறும் ஸ்கூல் எஜுகேஷன், காலேஜ் எஜுகேஷன் மட்டும் இல்லாம ஒர்க் பிளேஸ்ல கூட இதை வந்து நம்ம யூஸ் பண்ற மாதிரி வந்துட்டு ஒரு மாடல் தான் இது. இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அனாலிசிஸ். ஃபர்ஸ்ட் ஏக்கு என்னது? அனாலிசிஸ். தென் நெக்ஸ்ட் டி ஃபார் டிசைன், T for development, I for implementation, E for evaluation. ஓகேங்களா? இப்ப இந்த ஆடி அப்படிங்கறதோட ஃபுல் ஃபார்ம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆடி அப்படிங்கிறது என்னது? அனாலிசிஸ். அதுக்கு அடுத்தது வந்து டிசைன், டெவலப்மெண்ட், அதுக்கு அடுத்தது வந்து இம்ப்ளிமெண்டேஷன், அடுத்தது எவாலுவேஷன். ஓகேங்களா? ஆடியோட ஃபுல் ஃபார்ம். ஆடி அப்படிங்கிறது வந்து அப்ரிவேஷனா அக்ரோனிம்ஸா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அக்ரோனிம்ஸ். ஓகேங்களா? ஆடி அப்படிங்கிறது அக்ரோனிம்ஸ். இந்த ஃபுல் ஃபார்ம் என்னது அப்படின்னு வந்து நல்லா தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. அனாலிசிஸ், டிசைனு, அதை டெவலப் பண்றாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, அடுத்தது என்ன பண்றாங்க? டெஸ்ட் தான் பண்ணுவாங்க, எவாலுவேஷன். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அனாலிசிஸ் அப்படின்னா என்னது? ஆய்வு. அதோட வந்துட்டு எய்ம் என்ன, முக்கிய செயல்கள் என்ன, உதாரணம் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். இது ஜஸ்ட் நீங்க ரீட் பண்ணீங்க அப்படின்னாலே தெரிஞ்சிடும். ஓகேங்களா? அனாலிசிஸ் அப்படின்னா கற்றல் பிரச்சனை என்ன, ஒரு விஷயத்த வந்துட்டு நீங்க வந்துட்டு குழந்தைகிட்ட நீங்க டீச் பண்றதுக்கு முன்னாடி மேக்ஸா இருக்கட்டும், சயின்ஸா இருக்கட்டும், எதை நீங்க அவங்களுக்கு வந்துட்டு டீச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் அனாலிசிஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். கற்றல் இருக்க பிரச்சனை என்ன, யாரு வந்துட்டு யாருக்காக இது நீங்க சொல்லி கொடுக்குறீங்க, அவங்க எப்படி இது வந்து புரிஞ்சுக்குவாங்க, அவங்களுக்கு ஆல்ரெடி வந்துட்டு இதுல வந்துட்டு அனுபவம் இருக்கா, இதை பத்தி அவங்க கத்துருக்காங்களா, இல்ல வந்து இனிமேல் தான் கத்துக்கணுமா, அதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், எவ்வளவு செலவாகும், அதுக்கு நம்ம என்னென்ன ரிசோர்சஸ் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா ஃபுல்லா அனலைஸ் பண்றதா. இது வந்து பேசிக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேங்களா? இதெல்லாம் எதுல வந்துரும்? அனாலிசிஸ் அப்படிங்கறதுல வந்துரும். இதோட மெயினான ஒரு பாயிண்ட் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க எக்ஸாம்ல எந்த மாதிரி கேட்டாலும் எழுதிடலாம். அதுக்காக சொல்றேன். டிசைன் அப்படின்னா வடிவமைப்பு. ஓகேங்களா? கற்றல் அனுபவத்தை திட்டமிடுதலுக்கான முக்கியமான ஒரு அடுத்த படிதான் என்னது? டிசைன் அப்படிங்கிறது. பாடத்திட்டம் மற்றும் பாட கையேடு தயாரித்தல். அவங்களுக்கு என்னென்னலாம் ரிசோர்ஸ் நீங்க கொடுக்கணும் அப்படிங்கிறது. கற்பித்தல் முறைகளை வந்து நீங்க தேர்க்கணும். வகுப்பு, விவாத முறையா, அந்த மாதிரி ஒரு பேசிக் எல்லாம் நம்ம திட்டமிடணும். கற்பிக்கும் முறை நேரடியா சொல்றோமா, ஆன்லைன்ல வந்து நம்ம சொல்றோமா, இல்ல வந்து ரெண்டையும் யூஸ் பண்ணி நம்ம வந்து டீச் பண்றோமா, இது எல்லாத்தையும் வந்துட்டு நீங்க வந்துட்டு டிசைன் பண்றது. அறிவியல் உதாரணம் கொடுத்திருக்காங்க பாருங்க. எக்ஸாம்பிள், அறிவியல் கருத்துக்களை தெளிவாக புரிய மாணவர்கள் செய்முறை பயிற்சியினை வடிவமைத்தல். இது வந்து இந்த இடத்துல வந்துட்டு நீங்க அனலைசிஸ் பண்றப்பே வந்துட்டு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். அதுக்கப்புறம் அந்த அனலைசிஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா வச்சுதான் வந்துட்டு செகண்ட் ஸ்டெப்பான டிசைன் வந்து நீங்க கொண்டு வருவீங்க.
இப்ப சயின்ஸ் அப்படிங்கறதுக்காக இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சயின்ஸ் அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து என்ன வேணும் இது எல்லாமே நீங்க அனலைஸ் பண்ணியிருப்பீங்க. அடுத்து மாணவர்களுக்கு அது இன்னும் எளிமையா எப்படி கொண்டு போய் குடுக்கலாம் அப்படின்னா, செயல்முறை மூலமா வந்துட்டு நீங்க ஈஸியா அத கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கிற மாரி ஒரு ஐடியா பண்ணி அத வந்து வடிவமைத்து உங்களோட மைண்ட் மேப்ல வந்துட்டு நீங்க எப்படி ஸ்டோர் பண்ற மாரி இருக்கும். இத வச்சு உங்களோட டீச்சிங் வந்துட்டு பெட்டரா வந்து நீங்க உருவாக்க முடியும். அடுத்தது வந்து டெவலப்மெண்ட். கற்றல் பொருட்களை உருவாக்குதல். பாடக்குறிப்புகள், ஸ்லைடுகள், வீடியோக்கள், செயல்பாடுகள், கையேடுகள் இதெல்லாம் வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்றது. அப்புறம் தொழில்நுட்ப கருவிகளோட அவசியம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வந்துட்டு, அத நீங்க வந்துட்டு யூஸ் பண்றது. இந்த எல்எம்எஸ் அப்படிங்கிறதுக்கான ஃபுல் ஃபார்ம் பார்த்து வச்சுக்கோங்க. லேர்னிங் மேனேஜ்மென்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது. அதுக்கு முன்னோடி சோதனை செய்தல். அவங்கள்ட்ட முன்னாடி போய் நம்ம குடுக்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்துட்டு அத வந்துட்டு தெளிவா இருக்கணும் அப்படிங்கிறதுல சொல்றது என்னது 3 ஸ்டெப். உதாரணம், இயற்பியல் தலைப்புகளுக்கான ஈலைன் தொகுப்புகள் மற்றும் ஸ்லைடுகளை உருவாக்குதல். ஓகேங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது வந்துட்டு அனாலிசிஸ், அது டிசைன். இப்போ வந்து அது அடுத்த ப்ராசஸ் வந்து டெவலப்மெண்ட். அடுத்தது இம்ப்ளிமெண்டேஷன். இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னா நடைமுறைப்படுத்தல். கற்றல் நிகழ்வை மாணவர்களுக்கு வழங்குதல். இந்த இது வந்து எதுல வரும்? இம்ப்ளிமெண்டேஷன். ஆசிரியர் பயிற்சி வழங்குதல், கற்றல் வளங்களை மாணவர்களுக்கு வழங்குதல், வகுப்புகள் மற்றும் செயல்பாடுகளை நடத்துதல். இது எல்லாமே எதுல வந்துரும்? இம்ப்ளிமெண்டேஷன்ல வந்துரும். ஓகேங்களா? ஓகே. இது வந்துட்டு நம்ம எப்படி வேணாலும் நடக்கலாம். இன்னும் வந்து கற்றல் மீறி நேரடி வகுப்பாவும் நடக்கலாம். ஆன்லைன்ல கூட நம்ம டீச் பண்ணலாம். இது 2மே வந்துட்டு 4த் ஸ்டெப்ல வந்துரும். இது வந்து லாஸ்ட் ஸ்டெப் எவாலுவேஷன் மதிப்பீடு. இதுவரைக்கும் நீங்க பண்ணதெல்லாம் வந்து என்ன பிளஸ், மைனஸ் அப்படிங்கறத வந்துட்டு தீர்மானிக்கக்கூடிய ஸ்டெப் வந்துட்டு என்னது? எவாலுவேஷன். கற்றல் செயல்திறனை மதிப்பிடுதல். இதுல வந்து 2 இருக்கு. ஒண்ணு வந்து ஃபார்மேட்டிவ், இன்னொன்னு வந்து சம்மேட்டிவ். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் என்னது? மாணவர்களின் ஆண்டு இறுதித் தேர்வு மற்றும் கருத்து கேட்பின் அடிப்படையில் பாடத்திட்ட மாற்றங்களை செய்தல். இந்த கடைசி ஸ்டெப்போட ரிசல்ட்ட வச்சுதான் மறுபடியும் வந்து அடுத்தது இந்த ப்ராசஸ எடுத்துட்டு போலாமா? இல்ல இந்த ப்ராசஸ் வந்து ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணலாமா? இல்ல வந்துட்டு இத வந்து நிறுத்தணுமா? அப்படிங்கிறது எல்லாமே இந்த எவாலுவேஷன் வச்சு நம்ம வந்து மறுபடியும் வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ண முடியும். இது வந்துட்டு அந்த ரிசல்ட்டுக்கு தேவையான மாதிரி வந்துட்டு நம்ம வந்துட்டு நம்மளால மாடிஃபை பண்ண முடியும். இந்த ஆடி மாடல பொறுத்தளவுக்கு. கல்வியியலில் ஆடி மாடலின் நன்மைகள், தீமைகள் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்திருப்பாங்க. பாடத்திட்ட திட்டங்களுக்கு தெளிவான அமைப்பு. இலக்குகள், செயல்பாடுகள், மதிப்பீடு ஆகியவற்றுக்கு இடையே ஒற்றுமை ஏற்படுத்துதல். தொடர்ச்சியான மேம்பாடு செய்ய உதவுதல். பள்ளி, கல்லூரி, தொழிற்பயிற்சி மற்றும் நிறுவன பயிற்சிகள் அனைத்திற்கும் பொருந்தும். ஓகேங்களா? இது ஆடி மாடல் நாட் ஒன்லி ஃபார் ஸ்கூல் அண்ட் காலேஜஸ். இது வந்துட்டு ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் கூட இத வந்துட்டு யூஸ் பண்ணி அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல என்னென்ன டெவலப் வேணும், அவங்களோட ரிசர்ச்ல என்னென்ன டெவலப்மெண்ட் வேணும், எல்லா சைடுமே வந்துட்டு இத நம்ம யூஸ் பண்ண முடியும். அடுத்தது வந்துட்டு ஆடி மாடல்ல ஆசிரியரின் பங்கு என்ன, மாணவர்களின் பங்கு என்ன அப்படிங்கிறத அடிஷனல் பாயிண்டா இத நாங்க குடுத்திருக்கோம். ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப் வந்துட்டு நம்மளோட டெலகிராம் குரூப்ல இருக்கு. அதுல வந்து நெறைய ஃப்ரீ ஒர்க்மார்க்ஸ், பிடிஎஃப் எல்லாமே நம்மளோட டீம் வந்துட்டு அத ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? அடுத்த வீடியோல வந்துட்டு நம்ம வந்துட்டு மீட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க. ஆடிங் மாடல் அப்படிங்கிறது ஒரு லீனியர் ஸ்ட்ரக்சர் மாடல். லீனியர் மாடல் மாரி. ஒரே வகையா ஒண்ணுக்கடுத்த ஒண்ணு, ஒண்ணுக்கடுத்த ஒண்ணு அப்படிங்கிறது தான் போகும். இந்த வருஷம் 1975வது வருஷம் யார் டிசைன் பண்ணாங்க அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கணும். தென் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஆடி அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கணும். இதுல இருந்து வந்து மேக்ஸிமம் வந்துட்டு இப்ப இதுல இருந்து மட்டும்தான். இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணதுல இருந்து மட்டும்தான் கேள்விகள் இடம் பெறும். ஓகேங்களா? அதனால நல்லா படிங்க. எஜுகேஷன் மெத்தடாலஜி ரொம்ப முக்கியம். 30 மார்க் அதுல இருக்கு. மேக்ஸிமம் அதுல 20ல இருந்து 25 மார்க் அது வர மாரி நீங்க ஒரு ட்ரெயின் அப் பண்ணிக்கிறது நல்லது. ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ.